இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு தான். இந்த படம் வந்து 2014 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சில ஊரில். அப்புறம் ஃப்ரெஞ்சுலலாம் பார்த்தீங்கன்னா 2015 வந்து லின்கான் சென்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேட்டரில். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்னால்டுன்னு வந்து ஒரு பையன் இருக்கான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோட வந்து ஒரு டவுனுக்கு போகிறான், வில்லேஜ் டவுனுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மெடலின்ங்கிற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறான். அந்த பொண்ணுக்காக வந்து அவன் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறான். அந்த பொண்ணும் அவன் தனக்காக வந்து எவ்வளோ தூரம் தான் அவன் போவான் அப்படின்னு வந்து அந்த பொண்ணும் பார்க்குறா. அவங்ககிட்ட இருந்து வந்து மோர் லவ்வை வந்து அந்த பொண்ணு எதிர்பார்க்குறா. அவன் வந்து நீந்துறா அவங்க கூட சேர்ந்து. அப்புறம் நல்லா சிரித்து பேசுகிறா, விளையாடுறா, அழுகிறா, சிரிக்கிறா, சொல்கிற காமெடிக்கு எல்லாத்தையுமே வந்து ரசிக்கிறா. கடைசியில் வந்து அந்த பையன் வந்து நமக்காக எல்லாம் நிறையா இது செய்கிறான், நம்ம லவ் பண்ணுறான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வருது. அந்த பொண்ணு வந்து அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இழுத்துகிட்டே போயிட்டுருக்கா. இன்னும் நமக்காக வந்து இவன் என்னெல்லாம் செய்வான்னு வந்து ஆசையாக வந்து பார்த்துட்ருக்கான். இம்ப்ரெஸ் ஆகாத மாதிரியே வந்து வெளில அந்த பையன்கிட்ட நடிச்சிட்ருக்கான். ஆனால் ஏற்கனவே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டா. இந்த பையன் இன்னும் எச்சா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குறான். இந்த கதை பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து 2 பேருமே ஒரு தீவில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்க முடிக்கும் ஒரு சர்வைவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வந்து நிறையா அவார்டு, நிறையா ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு இந்த படம். அர்னால்டுங்கிற நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோட அழகை பார்த்து மயங்கிடுறான் ஃபஸ்ட் நாளே. சம்மர் லீவுனால வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிற ஒரு பூட் கேம்ப்ங்க வில்லேஜ் டவுனுக்கு வந்து போயிருக்கான். போயிட்டு அங்கே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்து பீஸ்ஃபுல்லாக தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த பொண்ணை வந்து எப்போ அங்கே மீட் பண்ணானோ அப்போலேருந்தே வந்து அந்த பீஸ்ஃபுல்லான நிலையிலேருந்து தடுமாறிட்டான். அந்த பொண்ணுக்காக வந்து நான் என்னெல்லாம் செய்ய தோணுமோ அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணுக்காக தன்னோட மனசையே வந்து அர்ப்பணிச்சிட்டான் அந்த பொண்ணுக்காக. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த கடைசியில் வந்து இவங்க எப்படி அந்த தனியாக போய் மாட்டினதுலேருந்து சர்வைவல் ஆகுறாங்க. அப்புறம் இவங்க லவ் ஸ்டோரி வந்து 2 பேருமே ஒட்டுக்கா சேர்றாங்களா, எந்த அளவுக்கு பையன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறான் அந்த பொண்ணை. அப்புறம் இந்த பொண்ணு வந்து இந்த பையனை லவ் பண்ணிக்கிற ஒத்துக்குச்சா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் மோர் அப்டேட்ஸ்க்காக.